இப்பொழுது இந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தடவை வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பேசின விஷயம் அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டது. அவர்களுக்கு சீமானுக்கு எதிராக அந்த செய்தியை அதிகமாக பரப்பினார்கள். அந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன, அதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதை விட கிறிஸ்தவர்களை நான் புரிந்து கொள்வது, என்னை எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை என்பதை நான் தெளிவாக விளங்குகிறேன். உங்களுக்கு தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன், யாரையாவது காட்ட என்ன மண்டை ஆட்டுறீங்க? தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன்? கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களே சில பேர் எப்படி தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன்? இந்து என்ற போது, இந்து என்று சொல்லுகிற போது என்னுடைய சமயத்திற்கு தலைவன் வேற ஒருவனாக இருக்கான். சைவர் என்று சொல்லும்போது என்னுடைய தலைவன், என்னுடைய சமயத்துக்கு தலைவன் என் இனத்தவனாக வர்றான். சைவ மடங்களின் தலைவனாக வேற ஒருத்தன் வர முடியாது, தமிழன் தான் வர முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் வாங்க, நீங்கள் எப்படி நான் என்ன அர்த்தத்தில் அதை பேசியிருக்கேன்னு அந்த காணொலி இருக்க வெட்டி போட்டு பார்க்கலாம். நாங்கள் பனை திருவிழா நடத்தும் போது பேசுகிறோம். சர்க்கரை வெள்ளை சர்க்கரைக்கு போனதுனால உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் வந்துடுச்சு. அது சீனி நமக்கு கருப்பாக இருக்கிறதுல ஒரு குற்ற உணர்வு இருக்குது. எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கும் போது கருப்பாக இருக்கிற கருப்பட்டி அவனுக்கு ஒரு கசப்பாக இருக்குது. இது கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கிற அந்த வெள்ளம் அவனுக்கு கசக்குது. வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கும் போது அவன் கண்ட கெமிக்கலை போட்டு சீனின்னு ஒன்று வெள்ளை சர்க்கரையாக உருவாக்கி விட்டுறான். அப்போ அது இப்போ நோய் தந்தவொடனே வர்றான். இப்போ நான் எங்கள் அப்பா நம்மாழ்வாரில் வந்த பிறகு எங்களை போன்ற பிள்ளைகள் தெருவாக பேச ஆரம்பித்த பிறகு இங்கு மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும்னு எழுதி வைக்க வேண்டிய தேவை வருது. எங்கே செக்கில் வச்சாட்டுற சும்மா அவங்களுக்கு எல்லாம் பழமைக்கு திரும்புகிறான். இப்போ இயற்கை உணவுக்கு உலகம் திரும்புது. ஆனால் இயற்கை உணவை உற்பத்தி செய்து கொடுக்குற அந்த இது இல்லாதனால மரபணு மாற்றப்பட்டு ஒரு கிலோ தக்காளி வாங்கும்போது அதில் 10 தக்காளி வைக்க வேண்டியது இருக்குது. ஒரு கிலோ கத்திரிக்காய்னா 10 கத்திரிக்காய் வைக்க வேண்டியது இருக்குது. மரபணு மாற்றி ஒரே கத்திரிக்காயை 1 கிலோவாக மாற்றுறது வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுது. ஏன்னா கடுகு என்ன பாவம் பண்ணிச்சு, அதை கூட மரபணு மாற்றுறான்னா பார்த்துக்கிறங்க. அப்போ இந்த மரபணு மாறும்போது அந்த உணவை உள்ளும்போது எந்த மாறுதலையும் செய்யாமல் மனிதனுக்குள்ள மரபணு மாறிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அது காரணம். அன்னைக்கு நிறைய குழந்தை பெறுகிற ஆற்றல் இருந்தது. 2க்கு மேல் இப்போது வேண்டாம். நாம் இருவர் நமக்கு இருவர்னா, இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு நின்றுட்டான். ஆனால் இன்னைக்கு 1/4 நூற்றாண்டுக்கு இடையில் அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றல் அதிகமாக இருந்தது. அதை குடும்ப கட்டுப்பாடுன்னு ஃபேமிலி பிளானிங்னு 20 நிமிஷ திட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு ஊராக பரப்புரை செய்து கட்டுப்படுத்தினான். ஆனால் இன்னைக்கு திருமணத்தை செய்யலாம், செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகி இருக்குது. காரணம்னு அந்த 1/4 நூற்றாண்டு நடந்த இது என்னன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி எல்லாவற்றிலையும் பழமைக்கு திரும்புறது மாதிரி வா நம்மளுடைய சமயத்துக்கு போவோம், சைவத்துக்கு போவோம். சைவத்தில் தான் தமிழ் இருக்குது, சைவத்தில் தான் நம் இறை இருக்குது. என்னுடைய இறைவன் முருகனை, என்னுடைய இறைவன் சிவனை, என்னுடைய இறைவன் மாயோனை அந்த சமயத்திற்கு இருந்து வழிபடணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லையே. அதுக்காக பேசப்பட்டதை நீங்க தாய் மதம்ங்கிற சொல்லையே நான் பயன்படுத்தல. அவனா உங்களுக்கு நான் இருக்கிறது பிரச்சனை, நீ பிரச்சனையா இல்லையா? இந்த நாட்டில் நான் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சகித்து கொண்டு தான் தீரணும். ஏன்னா வேற வழி கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாள் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தன் தான் மருந்தாவே இருப்பேன். வேறு வழியே கிடையாது. அதனால் அது சும்மா அது கிளப்பி விடப்பட்டு தாய் மதம்னு எங்கே இப்போ எல்லாரும் நான் கூப்பிட்டேன். அருள் தந்தையவர்களே தாய் மதம் வாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் சொல்லிட்டேன். எத்தனை பேர் வந்தீங்க? இஸ்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து எத்தனை பேர் தாய் மதத்துக்கு வந்தீங்க? தாய் மதம் எது? என்னுடைய தாய் மதம் எது? சைவம். அதுக்கு வந்தீங்களா? வரலை. அப்புறம் ஏன் நீங்கள் இதில் பெரிய பிரச்சனை பேசுறீங்க? நான் 15 வருஷமாக ஓட்டு கேட்டேன், நீங்கள் போடல. அப்புறம் நீங்கள் இப்போ தாய் மதம் வேணா வந்துட புரியல என்ன? உங்களுடைய மனநிலை. இறைமகன் இயேசுவே திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்கள் இறைமகனே இல்லை என்று சொல்வீர்களே ஒழிய, எனக்கு தெரிஞ்ச ஆழ்ந்த அறிவில் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல,
நீங்கள் கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் உங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறது நேரடியாக கருத்தட்டே கேட்டுடலான்னு. நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க, இந்த பாவிகளை ரசிங்கன்ட்டு. இந்த கருணாநிதி அவன் குடும்பத்தையும் இந்த ரொம்ப நாளாக அந்த பாவிகளை ரசித்து எங்களை பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆக்கி விட்டதான் இவங்க மிச்சம். அது அப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கு இறைதூதர் நபிகளே வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு திமுகவுக்கு போடாதேப்பா, ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி முறையாக இருக்குனால் நீங்கள் இறைதூதரே இல்லைன்னு தான் நம்ம மக்கள் வாதிடுவாங்க. அப்படி மனநிலை ஊறி போயிட்டு. அடிப்படையில் என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புவது, ஒரு தீமை நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, பாரதிய ஜனதா ஒரு தீமை என்று முடிவெடுக்கிறீங்க. அந்த தீமையை இன்னொரு தீமையை வச்சு எப்படி தடுப்பீங்க? எந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் புனிதப்படுத்துவீர்கள், நியாயப்படுத்துவீர்கள்? எந்த இடத்தில்? இத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அங்கெல்லாம் பிஜேபி வந்துவிடும், பிஜேபி வந்துவிடும், எங்களுக்கு போடுங்கள் என்று எவனும் சொல்ல பயங்காட்டல. ஆனால் இந்த நிலத்தில் மட்டும் ஒரு 3000-4000 வீடுகள் மிகச் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற இந்த திராவிட திருவாளர்கள் பெரும்பான்மை தேசிய மக்களை மதத்தை வைத்து அச்சப்படுத்தி வாக்கை பறித்து 18 விழுக்காடு வாக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கில் 15 விழுக்காடை திமுக எந்த இடையூறும் இல்லாமல் அறுவடை செஞ்சிருது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மக்களுக்கு திமுக ஆட்சியில் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லிவிட்டால், நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறதையே சுத்தமாக நிறுத்திவிடுவேன். கிறிஸ்தவர்களுக்கு தெரு, இஸ்லாமியருக்கு தெரு, நான் வாக்கு கேட்க வரதை நிறுத்திவிடுவேன். ஒரே ஒரு நன்மை, ஒன்றே ஒன்று. இந்த திமுக ஆட்சியில் அது கருணாநிதியால் இது நடந்தது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாருங்க. ஒன்று இருக்கு. நீங்கள் திமுகவும் ஐயா கருணாநிதி அவர்கள் குடும்பமும் உங்களுக்கு பாதுகாப்பா? நீங்கள் அந்த குடும்பத்துக்கும் அந்த கட்சிக்கும் பாதுகாப்பா? உங்க மனச்சான்றை சொற்று நீங்களே சொல்லுங்க. இருக்கிற பிரச்சனை அதுல தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு திரும்பிட்டு வந்துட்ட மாதிரி எல்லாரையும் மதம் மாத்திட்டார், மதம் மாத்துகிறார். அது ஒண்ணு சொல்லுவான். அதுவாடா என் வேலை? அதுவா என் வேலை? இன உணர்வு, மான உணர்வு செத்து போய் கிடக்கிற என் மக்களை இங்கே என் அன்பு சொந்தங்கள் புரியணும். தமிழர்களுக்கு திட்டமிட்டு இந்தியம் பேசியவன், திராவிடம் பேசியவன், சாதி பற்றை மதப்பற்றை திட்டமிட்டு ஊட்டினான். மொழிப்பற்றை இனப்பற்றை சாகடித்தான். மொழிப்பற்று இனப்பற்று செத்து சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கி நின்றதால் தமிழர்கள் ஓர்மையடையவில்லை. ஒரு கிறிஸ்தவ தமிழனை நான் நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்துவதில்லை. இன்றைக்கும் கன்னியாகுமரியில் நீங்கள் சான்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், சாதி ஒரே சாதி, நாடார். ஆனால் அதுல எப்படி பிரிப்பான்? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் பிரிப்பான். அடுத்த நீளம் தூத்துக்குடி, அடுத்த நீளம் 1/2 கிலோமீட்டர்ல திருநெல்வேலி, ஒரே மதம் இந்து. அங்க என்ன பிரிப்பான்? நீ தேவர், நீ நாடார், நீ கோனார், நீ பிள்ளை, பிரிச்சு போடுவான். ஆனால் ஒன்று நீங்கள் உணரணும், எப்படியோ அவன் நம்மளை பிரிப்பான். இப்ப நாம அதிலிருந்து எப்படி, நீ என்ன வேணாலும் சரி, நாங்கள் தமிழர்கள், அந்த இன உணர்வுக்கு இணைக்கிறோம். சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்கிறது. மொழி இன உணர்ச்சி நம்மை இணைக்கிறது. ஒரு கத்தி கோடாரி வைத்து சதையை வெட்டி பிளக்கிறது சாதியும் மதமும். ஆனால் மொழி இன உணர்ச்சி நூல் ஊசி போல தைத்து இணைக்கிறது. நீங்க இத்தனை பேர் பாருங்க, இந்த உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகனை தவிர இந்த நிலத்தில் எல்லா தலைவனுக்கும் மாலையிட்டு மரியாதை செஞ்சுட்டு இறங்க முடியுமான்னு பாரு. ஒருத்தர் தாத்தா முத்துராமலிங்கத்தருக்கு போட முடியாது, ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கருக்கு போட வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா காமராஜருக்கு போட மாட்டார், ஒருத்தன் பாட்டன் வாவுசிக்கு போட வரமாட்டான், ஒருத்தன் தீரன் சின்னமலை பாட்டனுக்கு வர, ஒருத்தன் நம்ம பாட்டி வேலுநாச்சியாருக்கோ பூலித்தவனுக்கோ மருதுவண்டிக்கோ வரமாட்டான். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரு மகன் போக முடியும், அவர் வழிபட்டு வர முடியும்னா இந்த பிள்ளைகளால முடியும். நீங்க காமராஜருங்கிற தாத்தா அப்படி போட்டா நாடார் குறியீடு, வாவு சிதம்பரனார் என்று நம்ம பாட்டனை போட்டா பிள்ளைமார் குறியீடு. இங்க
இங்கே இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானே இருக்கின்றானே என்பாடிய இங்கே சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடிய புரட்சி பாலம் தாத்தா பாரதாசன் படத்தை இங்கே போட்டினா முதலியார். எப்படி எப்படி இருக்கு பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு வழியை பாருங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். பேசிய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் வந்தாருன்னா இங்க தேவர் சாதி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடையும் வராம எங்கள் தலைவன் பிரபாகரன் படத்தை வச்சா எல்லாம் நொறுங்கி, சாதி மத உணர்ச்சியால் பிளந்து பிறந்து கிடக்கிற தமிழின மக்களை இணைக்கக்கூடிய வலிமை மிக்க காந்தமாக இந்த தமிழர் இனத்தில் இருக்கிற ஒரே தலைவன் எங்களது தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால இப்ப நீங்க வந்து இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க உங்க மகன் சீமான உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழர்கள் தன் பிள்ளையாக, தன் மகனாக, தன் சித்தப்பன் பெரியப்பன் மாமனாக நேசிக்கிறான். எல்லாம்னா காரணம் என்னன்னா அவன் சார்ந்த சாதினா எங்களை சொல்லுவான் தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு. அந்த கொடி உறவே மொழிக்குடி உறவு தான். தமிழ் தாயின் பிள்ளைகள் என்கிற உணர்வு. என் மொழியும் அவன் மொழியும் ஒன்று. தமிழ் பேரன்பின் தாய் அவள் தன் இன மக்களை எப்படி பிரித்து போடுவாய். இவன் இப்ப நாங்க உங்களுக்கு குறிப்பா சொல்றேன், நான் படையாச்சி, இவன் என் தம்பி பறையன், நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். நான் வந்து தேவேந்திரர், நான் தேவர், நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும், மோதிக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும். தேவரும் தேவேந்திரரும் பறையரும் படையாச்சியும் ஒன்னா நின்னா ஏது கருணாநிதி, ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா, உனக்கு ஒரு தொகுதியில் இன்னும் கட்டுத்த வாங்கிருவியா? ஆனா நான் பறையனும் படையாச்சியும் மோதணும். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்தி யுத்தம் செய்து ரத்தம் சிந்தனும். அது திராவிட நரி பண்ணி ஓனாய்களுக்கு நக்கி குடிக்க வசதியா இருக்கு. அங்க தேவரும் தேவேந்திரரும் வெட்டிக்கிட்டு சாகணும். சரி விடு, விடுதலை போராட்ட வீரன் தானே தாத்தா முத்துராமலிங்க தெரியும். எதுக்கு 144 தடை உத்தரவு போடுற? வணங்கத்தானே போறேன். நீ என்ன விடுதலைக்கு போராட்டத்துக்கு போய் கிழிச்சா? நீ வந்து கடற்கரையில் 2 ஏக்கர் எடுத்து படுத்திருக்க? நீ செக்கிழுத்தியா இல்லை தூக்கில் தொங்குனியா? 9 வருஷம் சிறையில் இருந்த எங்க தாத்தா காமராஜர் மாதிரி இந்த 6-7 வருஷம் ஜெயிலில் இருந்த ஒருத்தன் வாழ் கவுன்சிலர் பதவி கூட அனுமதிக்காம வாழும் ஒரு மனித புனிதன், ஒரு மகாத்மா நல்ல கண்ணு, அவருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினியா? கருணாநிதி பிறந்த நாள ஓராண்டு கொண்டாடுற நீ அந்த மனிதனை ஏன் போற்றல? ஒரு நேர்மையான அரசியல் தலைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏன் கடத்தல? நீ என்ன செஞ்சிட்ட என்பது கடற்கரையில் உனக்கு சூடுகாடு. இந்தியாவில் எத்தனை மாநில முதல்வர்கள், இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடி இந்திய நாட்டை ஆண்ட தலைவர்கள் யார் கடற்கரையில் உதங்குற? யாரை கடற்கரையில் புதைச்சிருக்கு? 8 ஏக்கர் நிலத்தை கடற்கரையை ஆக்கிரமிச்ச நீ மக்களின் வீட்டை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறிய. உனக்கு அறிவு இருக்க? இப்ப எனக்கு என்ன வெறி வரும்? முதல்ல இந்த கடற்கரையில் இருக்க சமாதியை பேக்கிறோம்டான்னு ஒரு அது ஒரே இது, அது ஆக்கிரமிப்புங்க, அவ்வளவுதான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆக்குற அதே தான், அதே சேம் டயலாக். வேற என்ன பண்ண முடியும்? அப்ப அது சும்மா சொல்றது, ஒரு குறை சொல்லணும், சீமானுக்கு ஓட்டு போட விடக்கூடாது. அந்த திராவிடர்கள் பரப்பி விடுறத அப்படியே நம்பிக்கிட்டு இல்லையா? அது என் தம்பி ராஜன், அவன் குருவுக்கு படித்தவன், அவன் சொல்கிறான், அண்ணன் இந்த இது ஒரு கை வரும் என்று சொல்லிடுச்சு, பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னே. அதுக்கப்புறம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு சூரியன், அதிகாலை சூரியன் வருதுன்னே. அதனால இந்த சூரியனையும் கையையும் பிடிச்ச அப்படியாடா? அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வாசகம் இருக்கா பாரு. விவசாயி ஒன்றும் இல்லையாடா? வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது பாதி தான் விடிஞ்சிருக்கு. கருணாநிதி வீட்டோட நின்றுது அந்த சூரியன். முழுக்க வந்தால் தானே உலகத்துக்கு வெளிச்சம் வரும். இதெல்லாம் ஏன்னா கொடுமை தான். வேற ஏதாவது கேள்வி இல்லை. அப்படியே நான் சொன்னாலும் நீங்க தாய் மதத்துக்கு திரும்பாதே, நீங்க அங்கேயே இருங்க. தமிழ் மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரமேற்றிய உருப்பகைவரின் கதை மாற்றவே வந்தான்.